ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வேறு விளக்கு, குபேரர் விளக்கு. இது பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் நம்ம அந்த இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வேறு விளக்கு தானே ஏற்றிட்டு இருந்தேன். குபேரர் விளக்கு இது வேறு விளக்கு. இது எதுவுமே முகமே இல்லாமல் அந்த மாதிரியான விளக்கு இது. இந்த விளக்கில் தான் இப்போ இனிமேல் குபேரர் பூஜை வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இந்த குபேரர் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமியும் குபேரரும் சேர்ந்தா மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி படம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வெறும் குபேரர் படம் மட்டும் வாங்காமல் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கணும் அந்த குபேரர் படத்தில். அப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மனையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு இது மனையோட இதெல்லாம் எத்தனை காயின்ஸ் வைக்கணும் அதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குபேரர் விளக்குல வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டு இது வேணால் நீங்கள் போட்டு விளக்கேற்றலாம். எண்ணெயை ஏற்றலாம், இல்லைன்னா நெய்யும் விளக்கேற்றலாம். நெய்லேயும் திரி போட்டு விளக்கேற்றலாம். இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே தேடி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த காயின்ஸ் கிடைக்கல. நான் கோல்டு காயின் சொன்னேன் இல்லையா, அந்த காயின் காமிக்கிறேன்ட்டு அது எனக்கு கிடைக்கல. அது ஊரில் தான் கிடைக்கும் போல இருக்குது. நான் ஊருக்கு போகும்போது நான் உங்களுக்கு அது வாங்கி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது நீங்கள் வாங்குங்க. நான் இந்த ஊர் காயின்ஸ் இதில் தான் நான் வந்து பூஜை செய்ய போகிறேன். இப்போ அந்த மனையில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் திரி போட்டு இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் திராட்சை வச்சுருக்கேன். இந்த மாதிரி மனையில் வச்சு நமக்கு விளக்கேற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே இதுவாக நமக்கு வச்சா மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி மனை வாங்கி வச்சு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இதாக கிடச்சிதுன்னா இந்த மனை மாதிரி இதோட சின்ன மனையாக கூட இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் எத்தனை விளக்கு வைக்கிறீங்களோ அதே மாதிரி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்கும் ஏற்றிட்டு இந்த குபேரர் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். இந்த விளக்கு வந்து எந்த திசையில் குபேரர் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது சாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கிடச்சிது. அந்த எல்லோ ரோஸும் இந்த ரெட் ரோஸு இந்த மாதிரி கலராக ரோஸ் இருக்குது. இது நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம சாமிக்கு வச்சிடலாம். இப்போ குபேரர் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குபேரர் விளக்கு வந்து எந்த பக்கம் பார்த்து ஏற்றணும்னா வடக்கு திசையை பார்த்து நம்ம இந்த குபேரர் விளக்கு ஏற்றணும். நான் குபேரர் விளக்கு மட்டும்தான் ஏற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு விளக்கும் ஏற்றுறீங்கன்னா கூட ஏற்றலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. வாசலில் மட்டும் இந்த குபேரர் விளக்கு நம்ம ஏற்றக்கூடாது. இதில் மட்டும் ஏற்றலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குபேரர் கோவிலில் தான் அந்த பச்சை கலர் குங்குமம் வந்து கிடைக்கும். நான் வந்து குபேரர் கோவிலுக்கும் நான் போயிருக்கேன். ஒரு வாட்டி தான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால் அதை போக முடியல அந்த கோவிலுக்கு. ஏன்னா ஊருக்கு போச்சு ஒரு டைம் நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். நீங்களும் முடிஞ்சதுன்னா அந்த குபேரர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். அது எந்த இடத்துல இருக்குது, எத்தனை மணிக்குள்ளே அது போகணும் அப்படின்றது. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரர் பூஜை வந்து வியாழன் வெள்ளி 2 நாள்லேயுமே செய்யலாம். அது ரொம்ப விசேஷம். இது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு 6 to 8 ரொம்ப டைம் நல்ல இது. மார்னிங்லேயும் செய்யலாம். ஈவினிங்கில் வந்து 6 to 8 இந்த டைமில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையிலையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம். வியாழக்கிழமை முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில செய்யலாம், வெள்ளிக்கிழமை முடியாதவங்க வியாழக்கிழமையில செய்யலாம். நான் வந்து வியாழக்கிழமையில தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து இங்கே வெள்ளி சனி லீவு அப்படின்றதுனால நான் வந்து வியாழக்கிழமையில தான் நான் வந்து இந்த குபேரர் பூஜை வந்து செஞ்சிட்ருக்கேன். சனிக்கிழமை வந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த குபேரர் பூஜை வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வந்து 47 நாள் இந்த குபேரர் பூஜை செய்யணும் அப்படின்றது. அது வந்து எனக்கு அது தெரியல. நான் வந்து வாரம் நான் அது தொடர்ந்து நான் அது ரொம்ப வருஷமாக நான் அதை செஞ்சிட்ருக்கேன். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம்தான். நான் வந்து ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அது தொடர்ந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் இந்த குபேரர் பூஜை செய்கிறேன். அது பலனும் எனக்கு நிறைய இதில் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. அந்த 47 நாளாக இல்லை வாரம் தொடர்ந்து செய்யலாமா அப்படின்றது அது நீங்கள் வந்து உங்களோட விருப்பம்தான். ஆனால் இது வந்து குபேரர் பூஜை வந்து செஞ்சோம்னா நமக்கு அந்த கடன் இதெல்லாமே கஷ்டம்லாம் எதுவுமே இருக்காது. நமக்கு வந்து செல்வம் வந்து நிலச்சிருக்கும். செல்வம் வந்து குறையாமல் நமக்கு அந்த நிலச்சி இருக்கும். அதனால தான் இந்த குபேரர் பூஜை வந்து நம்ம இது விடாமல் நம்ம இதை செய்யணும், இந்த குபேரர் பூஜையை.
இந்த குபேரர் கோவிலில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பச்சை குங்குமமும் பச்சை கயிறும் கிடைக்கும். நான் அது கயிறு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப வருஷமாக நான் அதை கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கயிறு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதனால தான் எனக்கு அந்த திருப்பி அதை இது பண்ண முடியல. அந்த கோவிலில் மட்டும்தான் உங்களுக்கு பச்சை குங்குமமும் பச்சை கயிறும் கிடைக்கும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சை குங்குமம்ன்ட்டு. அது அந்த கோவிலில் தான் அது வந்து அந்த கோவிலில் தான் அந்த பச்சை குங்குமம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது சாம்பிராணி வத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். சாம்பிராணி வத்தி வந்து நம்ம பூஜை போது நம்ம அது காமிச்சோம்னா அது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். அதனால தான் நான் எல்லா பூஜையிலையும் நான் வந்து சாம்பிராணி வத்தி வந்து நான் எப்போவுமே நான் அது காமிப்பேன். அது வந்து நம்ம தொடர்ந்து அந்த சாம்பிராணி வத்தி நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்த பூஜை செய்யும் போதெல்லாம். இப்போது ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். சாம்பிராணி வத்தியெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எந்திரமும் நான் வந்து வச்சு தான் இதில் பூஜை செய்கிறேன். அதே மாதிரி அந்த பூஜை கல்லும் அதெல்லாம் வச்சு தான் நான் பூஜை செய்கிறேன். அந்த கல் வந்து நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த எந்திரமும் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த எந்திரமும் நான் வச்சு வந்து நான் அதை பூஜை செய்கிறேன். இது ரொம்ப குபேரர் வந்து நம்ம பூஜை செய்யும் போது அந்த காசு நம்ம போடும் போது அந்த சத்தம் கேட்கணும். அந்த குபேரரோட இதுவே அந்த சத்தத்தோட இதுதான் உங்களுக்கு. அதனால் அந்த காசு நம்ம போடும் போது அந்த சத்தம் கேட்டு செஞ்சோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு. ஓம் குபேராய நமக, ஓம் தனதாய நமக, ஓம் ஸ்ரீமதே நமக, ஓம் யசத்யா நமக, ஓம் குஷகேசராய நமக, ஓம் நீதிசாய நமக, ஓம் சங்கரஸ்காய நமக, ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக, ஓம் மகாபக்ன நீதிசாய நமக. இப்போது அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் அந்த பௌர்ணமியில் செஞ்சால் ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் அந்த அந்த நாளில் நீங்கள் வந்து அந்த குபேரர் பூஜையை வந்து செய்யுங்க. அப்புறம் இந்த குபேரர் பூஜையில் வந்து உங்களால் இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக அதையே நீங்கள் வந்து எத்தனை வாட்டி நீங்கள் சொல்லணுமோ அத்தனை வாட்டி சொல்லலாம். 24 தரம் சொல்லலாம், இல்லை 108 தரமும் சொல்லலாம். இந்த மாதிரி 2 டைப்பாக எந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி அர்ச்சனை செய்யலாம் அந்த காசை வச்சு. இந்த பூஜை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அது வந்து நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்றது நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அது செய்யும் போது அது வேண்டிக்கிட்டே செய்யணும். நல்லா இருக்கணும், நமக்கு கடன் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இதை வேண்டிக்கிட்டே செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து நமக்கு அது பலன் கிடைக்கும். எனக்கு அது கிடச்சிருக்கு. நான் எல்லாம் முன்னாடி வீடியோவில் தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போது சமையல் பார்த்திங்கன்னா சாதம், தேங்காய் தொகையிலும் இது வெண்டைக்காய் பொரியலும் தான். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இது வாங்கியிருக்கேன், பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து இது கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து நமக்கு அது ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு அந்த ஸ்பூன் மாதிரி சைட்லேயே ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்பூன் போடுறதுக்குன்னே இடம். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இந்த ரூம் மூடி நல்லா டைட்டாக இருக்குது, நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான இது மூடி. இது இப்படி நல்லா நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து கண்ணாடி தான். கண்ணாடினா ரொம்ப வெயிட்டான கண்ணாடிலாம் கிடையாது. இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நம்ம இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இதில் இது வேறு மாதிரி மாடல். இதில் வந்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த ஓப்பனே பண்ண வரல பாருங்கள், அவ்வளோ டைட்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு இதில் ஸ்பூன் கிடையாது, இந்த மாதிரி மாடல் வரும். அதே இதுலேயே ஃபஸ்ட்டு காமிச்சதுலேயே அதுலேயே சின்ன சைஸ் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சின்ன சைஸ் இது. இதில் வந்து உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இது சைட்லேயும் ஸ்பூன் இருக்கு பாருங்கள். இதுவும் எல்லாமே கிளாஸ் தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப வெயிட் கிளாஸ் கிடையாது, லைட்டான கிளாஸ் தான். இப்போது தேங்காய் துவையல் தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்காய் துவையலுக்கு வந்து நம்ம பருப்பு வந்து கம்மியாக தான் போடணும், உளுத்தம்பருப்பு, ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் பருப்பு கம்மியாக தான் போடணும் எப்போவுமே. இப்போ வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். தொகையில் உங்களுக்கு சாதம், வெண்டைக்காய் பொரியல், இன்னும் நிறைய சில பாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், இந்த டப்பாலாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் அந்த இன்னும் ஒரு நிறைய பாட்டில்ஸ்லாம் டப்பாலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த தேங்காய் தொகலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் தொகையில் வந்து நம்ம வந்து ரொம்ப குழைய செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கரகரன்னு தான் அதை செய்யணும். ரொம்ப மசிச்சு அரைச்சிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த தேங்காவோட இது இருந்தானா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சாதம், தேங்காய் தொகையல், வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். வேறு என்ன பூஜையை பற்றி என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸு எந்த டவுட்ஸ் எதுன்னு கேளுங்க. ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் வந்து நான் ஜுவல்ஸ் வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்றது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் தான். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. ஜுவல்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.